கரூர் பேருந்துயர சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் மக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு காரணமாகிவிட்டது. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு தாவேகாவினர் உணவு, தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை. அதிமுக தாவேகா கூட்டணி அமைத்தாலும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவர் என்று தெரிவித்தார். சட்டசபையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விவாதித்த போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர்கள் பேசினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள் பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி அதிமுகவினர் முழக்கமிட்டனர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்த கருத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்க மறுத்ததால் அதிமுகவினர் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தாவேகாவினர் கேட்ட இடத்தையும் அரசு கொடுக்கவில்லை. கரூரில் தாவேகா தலைவர் பிரச்சாரத்தை டிவியில் பார்த்தேன். 500 போலீசார் எங்கும் தென்படவில்லை. போதிய பாதுகாப்பு தராமல் அரசு அலட்சியமாக இருந்ததால் 41 பேர் உயிரிழந்தனர். அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்றுதான் தாவேகாவுக்கு வேலுசாமிபுரத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று பேசினார். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என விஜய் உத்தரவிட்டுள்ளார். தாவேகா சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் 41 பேரின் படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌனாஞ்சலி செலுத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரை சேர்ந்த புது மணப்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் ரித்தன்யாவுக்கு சொந்தமான 2 மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்று தோழிகளிடம் ரித்தன்யா பேசிய விவரங்கள் இருப்பதாக கணவர் கவின்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து 2 செல்போன்களையும் தடவியல் சோதனை செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. தொகுதி பங்கீடு செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த கூட்டணியில் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கால் அதன் மற்ற தோழமை கட்சிகள் கடும் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளன. ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு கணிசமாக 29 தொகுதிகள் ஒதுக்கியுள்ளதால் மற்ற தோழமை கட்சிகளுக்குள் அதிருப்தி நிலவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. பகல்காம் தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டது. ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் அணியுடன் விளையாடிய இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்தனர். இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளானது. இந்த நிலையில் ஹாக்கி போட்டியில் இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் ஐஃபை கொடுத்துக் கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடரில் முதல் 2 போட்டிகளில் இலங்கை மற்றும் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி அடுத்த 2 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவுடன் தோல்வியை தழுவியது. இதனால் 4 புள்ளிகளுடன் இந்திய அணி 4வது இடத்தில் உள்ளது. இந்திய அணி வரும் 19ஆம் தேதி பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியுடன் மோதவுள்ளது. இந்த நிலையில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் உஜ்ஜயினியின் மகா காளேஸ்வரர் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர்.